கண்களை படுத்துறங்க காரணமே என் மகனே. அதாவது அந்த முத்துக்குட்டியானது படுக்கையில் ஆன பிறகு ஒரு வாய் அன்னம் கூட சாப்பிடவில்லை. தன்னுடைய தாய் வேளாண் அம்மையை பார்த்து அம்மா என்ற ஒரு வார்த்தை கூப்பிடவில்லை அல்லவா? என்னை பார்த்து அம்மா அம்மா என்று அழைத்த என் மகனுடைய வாயானது இன்று ஒரு பிடி சோறு கூட சாப்பிடாமல் இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இறைவா, தாய் அல்லவா, ஒற்றை பிள்ளை பெற்ற போது ஓய்வாட்டுப்பட்டு இறந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவான். ஜோதி பிரகாசத்தை போலே இந்த எம்பெருமான் மாயனுக்கு தந்த பிள்ளை அல்லவா, என் பிள்ளை நீங்கெல்லாம் இப்படி வாடி இருக்கின்றது புன்னகைக்கிறேன் என்று மனமுடைய இந்த ஆழ்மையிலான அம்மையானவள் மெய்நாள் அம்மையானவள் தினந்தோறும் மனம் ஆட்டம் கொண்டு இருக்கின்ற போது தன்னுடைய மகனுடைய பக்கத்திலே ஒரு நாள் இரவிலே அயர்ந்து தோங்குகின்றாள். அயர்ந்து தோங்குகின்ற போது ஆதி கேசவ பெருமாள் வந்து அவளுடைய கனவிலே சொல்கின்றது. 1008ஆம் மாசியிலே 19ஆம் தேதியிலே நீ திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தாய், ஆனால் உன்னுடைய மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்ததே. கண் விழித்து பார்த்தாள் வேளாண்மையானவள். பெருமான் மாயவன் தந்த பிள்ளை இருந்தான். எனது பிள்ளையோ நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றான். எனது பிள்ளையை குணம் செய்ய வேண்டுமானால் திருச்செந்தூர் பதிக்கின் பிள்ளையை எடுத்து போக வேண்டும் அல்லவா என்று மனம் கணித்தாள். மனது உண்ணாகி இந்த வேளாண் அம்மையானவள் எப்படி வருகின்றாள் வாருங்கள். நான் கண்ட சொப்பனந்தான் நடுவியது போகாது. நான் கண்ட சொப்பனந்தான் நடுவியில் போகாது.